அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த 2025 முதல் முறையாக 2025 ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்காக ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு சோகமான தகவல் என்ன அப்படின்னா, இன்னமும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரேஷன் கடை நேர்காணல், அதாவது இன்டர்வியூ நடக்காமே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மழை எச்சரிக்கை காரணமாக தான் இன்னமும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இன்டர்வியூ, அதாவது நேர்காணல் நடக்காமல் இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் என்ன, மீண்டும் ரேஷன் கடை நேர்காணல் இன்டர்வியூ எப்போ நடக்க போகுது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க செலெக்ஷன் எப்படி நடக்க போகுது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நடந்த இடத்துலேயே மீண்டும் நடக்குமா, இல்லை புது இடத்த சூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கான அப்டேட்டு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, கம்மல்லையும் சரி கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் நாங்கள் அட்டன் பண்ணிட்டோம், ஸோ கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆக போகுது, ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ஸோ நாங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ நாங்கள் மார்க் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல பார்த்திங்கனாக்கா எப்படி மார்க் போடுவாங்க, எப்படி பிரித்து போடுவாங்க, ஸோ என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க்கு, ஸோ இது எல்லாமே தெளிவாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டாகவும் இது இருக்க போகுது மக்களே. ஸோ அது மூலம் மெயினாக ரிசல்ட் என்ன டேட்டில் கன்ஃபார்ம் வரப்போகுது முதற்கொண்டு இந்த அப்டேட்டில் பார்க்க போகிறோம். மெயினாக கூட்டுறவுத்துறையின் அப்டேட் தான் இது எல்லாமே. ஸோ அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அதே அப்டேட்டை திரும்ப நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு சூப்பரான அருமையான ஜாப் ஒன்று வந்திருக்குது. அது என்ன ஏதுன்றதை நான் வீடியோவோட ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காகவும் சரி, மீண்டும் இன்டர்வியூக்கு போகிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் உங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லுங்கள், எதுவுமே பார்த்தீங்கன்னா காசு கட்டாமல், அதாவது நம்ம இருக்கிறோம், ஸோ அதை செஞ்சுட்டு நம்ம காசு வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு ஜாப் இருக்குது, என்னோடய நம்பர் ஃபஸ்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க, 93 44 77 38 60, சரிங்களா. இந்த நம்பருக்கு யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சரிங்களா, மெயினாக நான் சஜஷன் கொடுக்குறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், ஓகேங்களா. இப்போ இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. யாரெல்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல், ஓகேங்களா, ஆண்கள் பெண்கள் அனைவருமே, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், அதாவது வீட்டிலிருந்தே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில், ஓகேங்களா, ஸோ ஒரு 10 நிமிஷம், ஓகேங்களா, 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே தான் ஒர்க்கே உங்களுக்கு இருக்கும். ஒரு 1/2 hour வச்சுக்கலாம், ஒரு 1 hour வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1/2 மணி நேரம், ஓகேங்களா, 1/2 மணி நேரம் தான் வேலை இருக்கும். டெய்லி உங்களுக்கு ஒரு 500லேருந்து ஒரு 1000 ரூபா, ஓகேங்களா, டெய்லி இன்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் இருக்குது. ஸோ என்ன ஜாப்பு, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சொல்லிடலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, காலேஜில் யாராவது படிச்சுட்டு இருக்கீங்களா, ஓகேங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஆண்கள் பெண்கள் அனைவருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லா தகவலையும் நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. டெய்லி ஒர்க்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகே, எல்லாமே ஃபோனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மீதி டீட்டெயில்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ரேஷன் கடை வேலைக்காக ரிசல்ட்டுக்காக தான் எல்லோரும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ நேர்காணலே நடக்காமல் இருக்குது. ஸோ அது எதனாலன்றது இங்கே தெளிவாக இங்கே இருக்கும். இருங்க 1 செகண்ட் நான் சொல்கிறேன்.
இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த தடவை வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்பி வெப்சைட்டில் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் நடைபெற்று வரும் விற்பனையாளர் பணியிடத்திற்கான நேர்முக தேர்வு மழை எச்சரிக்கை காரணமாக 30ஆம் தேதி, சரிங்களா, அது 30ஆம் தேதி நடக்கிறது. பிற்பகல் மற்றும் பிற்பகல் நேர்முக தேர்வு மட்டும் ஒத்திவைக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்து எதிர்வரும் 7ஆம் தேதி, ஓகேங்களா, 7ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு இதுக்கான இன்டர்வியூ. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டாக இதிலே உங்களுக்கு வந்து என்ன டேட்டில் உங்களுக்கு நான் இன்டர்வியூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே மாதிரி எந்த இடத்துல வாசுகி திருமண மண்டபம் திருப்போரூர் கூட்ரோடு வல்லம் செங்கல்பட்டு, ஓகேங்களா, எந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம் அப்படின்றதையும் தெளிவாக அதிலே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே இன்னும் யாரெல்லாம் நேர்காணலுக்கு போகாமல் இருக்கீங்களோ டிஆர்பி வெப்சைட்டில், அதாவது இந்த வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதவங்களுக்கு எந்த இடத்துக்கு மீண்டும் போகணுன்றது தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தெளிவாக முடிஞ்சிச்சு இல்லையா? அடுத்ததாக ரிசல்ட் என்ன டேட்டில் வரப்போகுது, வருமா வராதா, எனக்கு எப்போ வருன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி முதல் வாரத்தின் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா, ஏதாவது ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக எல்லாருக்குமே வெளியாக போகிறது என்று அதிகாரப்பூர்வமாக கூட்டுறவுத்துறையிலேருந்து, அதாவது இது வந்து ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. ஸோ இதனால் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து தான் நமக்கு வந்து இந்த அப்டேட் மெயினாக வந்து அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் தான். ஸோ ஏன்னா வந்து இந்த ரிசல்ட்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக தான் வெளியிடுவாங்களா, இல்லை வந்து நாங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வெளியிடுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது வரைக்கும் எப்பப்போ இன்டர்வியூ நடக்குதோ முடியுதோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு எந்தெந்த மாவட்டங்களாக ரெடியாக இருக்குதோ அந்தந்த மாவட்டங்களுக்கு முதல்ல வெளியிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாவட்டங்கள் தான் முதல்ல வரும், இந்த மாவட்டங்கள் தான் முதல்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுலேயுமே கணிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா மொத்த மாவட்டம் ஒரே டைமில் வெளியிட மாட்டாங்க, ரிசல்ட்டு தனித்தனியாக தான் வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நேற்றுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்போம். ரிசல்ட் இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கும் இன்டர்வியூக்கு 50 மார்க்கும் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி போடுவாங்கன்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இது காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றது பொய்யான தகவல். இதில் வந்து ஒரு பாதிக்கு பாதி, அதாவது 50க்கு 50% வந்து பார்த்திங்கனாக்கா இதில் காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. மீதி 50% மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த 50% அவங்களே இப்போ ஒரு 5000 வேகன்சி இருக்குன்னா 2500 வேகன்சி காசு கொடுத்து வாங்கிறாங்க, 2500 வேகன்சி மெரிட்டில் தான் போடுறாங்க, டாப் மார்க் வச்சு தான் போடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த 2500 போஸ்டிங்கில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்க, நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ணணும், அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான அப்டேட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுமோ எல்லாருமே அந்த நம்பர் நோட் பண்ணி எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெயினாக இந்த வேலை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ அதனால் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும் இந்த ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வேலையோட சந்திக்கிறேன், முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.